என் அன்பான தமிழக வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அசுர பாய்ச்சலில் அஇஅதிமுக கூட்டணி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாளில் தொகுதி பங்கீடு செய்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு முதல் தொகுதியில் பிரச்சாரத்தையே புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பித்து விட்டார். இது மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படி. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, இது இல்லை, தொகுதி பங்கீடு செய்யும் பொழுது ஏதாவது சண்டை நடக்கும், அதை நம்ம வேடிக்கை பார்க்கலாம், அதை நம்ம டிவியில் போடலாம் அப்படின்ட்டு எதிர்த்தரப்பு மீடியாக்கள் மிகவும் ஆவலாக இருந்தாங்க. கனக்கச்சிதமாக எந்த ஒரு சிறு சலசலப்பும் இன்றி மிகவும் நேர்த்தியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் தொகுதி பங்கீடாகட்டும் கூட்டணி ஆகட்டும் மிகவும் சிறப்பான முறையில் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் நடத்தி முடித்துள்ளார். அப்படியே எதிர்முகாமில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மாசமாக தொகுதி பங்கீட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மிகப்பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தோல்வியுறுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்கு. நாம் வெற்றி கோட்டை நெருங்கி விட்டோம், இன்னும் கொஞ்சம் களப்பணி கடுமையாக செய்தால் திமுக உட்பட்ட அனைத்து கட்சிகளும் டெபாசிட் இழக்கப் போவது உறுதி. நமது எண்ணமும் செயலும் ஒன்றே ஒன்றுதான். இந்த விடியா திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழக மக்களின் எண்ணமும் செயலும். நாமும் தமிழக மக்களோடு சேர்ந்து இந்த விடிய அரசை வீட்டுக்கு அனுப்புவதில் ஒரே குறியாக இருப்போம். மக்களே, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பினால்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு பெண் பிள்ளை பெற்ற தமிழக வாக்காளரும் சிந்தியுங்கள். இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆகவே தமிழக மக்களே சிந்தியுங்கள். புரட்சி தமிழன் எடப்பாடியார் தலைமையில் செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளுக்கு இரட்டை இலை சின்னத்திலும் மாம்பழம் சின்னத்திலும் குக்கர் சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராவது உறுதி. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்.